டிங்கர் சாம்ஸின் மாற்றத்தை உருவாக்கும் தொடருக்கு வரவேற்கிறோம். அவர்கள் தங்கள் சக ஏடிஎல் மாணவர்களுக்கு பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு தலைப்புகளில் கல்வி கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாக டிங்கர் சாம்ஸ் டிங்கரிங், சிக்கல் தீர்க்கும் திறன், புதுமை, தொழில் முனைவு மற்றும் உருமாற்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல நுண்கற்றல் தொகுதிகளை வழங்குகிறார்கள். இந்த 10 பகுதி பாட்காஸ்ட் தொடரில் டிங்கர் சாம்ஸ் மாற்ற நடவடிக்கைகளின் அடிப்படைகளை புரிந்து கொள்ளவும், நீங்களும் எவ்வாறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நபராக முடியும் என்பதை புரிந்து கொள்ளவும் உதவும். ஒவ்வொரு பாட்காஸ்டும் தோராயமாக 15 முதல் 20 நிமிடங்கள் நீளமானது மற்றும் நீங்கள் பயிற்சி செய்வதற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் செயல்பாட்டை உள்ளடக்கியது. மேலும் கவலைப்படாமல், டெல்லியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவரும் மாற்றத்தை விரும்பும் நபருமான டிங்கர் சாம்ப் நிதிஷ் கார்க் வழங்கிய எபிசோட் 8 உடன் தொடங்குவோம். வணக்கம். டிங்கர் சாம்ஸ் வழங்கும் மாற்றம் உருவாக்கும் தொடரின் இந்த 8வது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க ஒரு புது ஐடியாவோட ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? அத உலகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வணக்கம். ஆமா, இன்னைக்கு நாம நிதிஷ் கார்க் அவங்களோட சில முக்கியமான கருத்துக்களை பத்தி பார்க்க போறோம். அவரு டிங்கர் சாம்ஸ்ல உங்கள மாதிரி இளம் கண்டுபிடிப்பாளர்களோட வேலை செஞ்ச அனுபவத்திலிருந்து சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. ஆமா, முக்கியமா நம்ம ஸ்கூல்ஸ்ல இருக்கிற அடல்ட் டிங்கரிங் லேப்ஸ், அதாவது ATLல நிறைய அற்புதமான ப்ராஜெக்ட்ஸ் வருது. புதுசா யோசிக்கிறதுக்கு இதெல்லாம் சூப்பரான இடங்கள் தான். ஆனா நிதிஷ் கார்க் கேக்குற மாதிரி நம்ம ஐடியாஸ் வெறும் ஸ்கூல் ப்ராஜெக்டாவே நின்னுடுமா, இல்ல நிஜ உலகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? இதுதான் இன்னைக்கு நம்ம பேச்சோட முக்கியமான புள்ளி. 2 விஷயங்களை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஒன்னு உள்ளடக்கம், அதாவது இன்க்ளூசிவிட்டி. இன்னொன்னு செயல்திறன், எஃபெக்டிவ்னஸ். இது ரெண்டும் தான் உங்க ஐடியா எந்த அளவுக்கு வெற்றி அடையும்னு தீர்மானிக்க போகுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சர்க்யூட் பண்றது, கோடிங் எழுதி ஒரு ஆப் உருவாக்குறது, இல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க ஒரு கருவியை டிசைன் பண்றது, இது எல்லாமே கேட்கவே எவ்வளோ உற்சாகமா இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த தீர்வு ஒரு சிலருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. மத்தவங்கள கவனிக்காம விட்டுட்டா, இல்லனா டெமோ பண்ணும்போது சூப்பரா வேலை செய்யுது. ஆனா நிஜ உலகத்துல அங்க இருக்கிற தூசி, மழை, கரண்ட் கட், இந்த மாதிரி சவால்கள் வரும்போது அது ஃபெயில் ஆயிட்டா? கரெக்ட். அங்கதான் இந்த 2 கேள்விகளும் ரொம்ப முக்கியமா வருது. உள்ளடக்கம் என்ன கேக்குதுன்னா, உங்க தீர்வுனால யார் பின்தங்கி இருக்காங்க, யாருக்கு இது போய் சேரல. சரி. செயல்திறன் என்ன கேக்குதுன்னா, இது நிஜமாவே தேவைப்படுற இடத்துல அந்த நிஜமான சூழல்ல வேலை செய்யுதா? ஓ, அப்போ இது ரெண்டும் சரியா இல்லனா, எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சிருந்தாலும் இல்ல நல்ல நோக்கத்தோட செஞ்சிருந்தாலும் அது பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, அப்படிதானே? நிச்சயமா. உதாரணத்துக்கு, ஸ்மார்ட் போனே இல்லாத கிராமத்துல இருக்கிற வயசானவங்களுக்கு பயன்படாத ஒரு ஹெல்த் மானிட்டர், அதனால என்ன பிரயோஜனம்? ஆமா. இல்லனா நல்ல ஸ்பீட் இன்டர்நெட் தேவைப்படுற ஒரு லேர்னிங் ஆப் கிராமத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி உதவும்? அதேதான். சோ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, உங்கள மாதிரி இளம் சேஞ்ச் மேக்கர்ஸ் எப்படி வெறும் கூலான விஷயங்களை மட்டும் பண்ணாம எல்லாரையும் அரவணைக்கிற, நிஜ உலகத்துல நிலைச்சு நிக்கிற ஒரு உண்மையான நம்பிக்கையை விதைக்கிற தீர்வுகளை உருவாக்கலான்னு பாக்குறது தான். ரொம்ப நல்லா சொன்னீங்க. முதல்ல இந்த உள்ளடக்கம், அதாவது இன்க்ளூசிவிட்டி பத்தி பேசலாமா? நிதிஷ் இத மாற்றம் உருவாக்குதலின் இதயம்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? உள்ளடக்கங்கிறது என்னன்னா, நம்ம செய்யற தீர்வுகள் ஒரு சில வசதி படைச்சவங்களுக்கு மட்டும் பயன்படாம முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும், அவங்க பாலினம், ஊரு, மொழி, அவங்களோட உடல் திறன், பொருளாதாரம் இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கிறத உறுதி பண்றது தான். சிம்பிளா சொன்னா, யாரும் பின்தங்க கூடாதுங்கிறது தான் இதோட மந்திரம். ஓ, இது சும்மா ஒரு பேருக்கு செய்யற விஷயம் இல்ல போல இருக்கே. இல்லவே இல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்களேன், நாம இங்கிலீஷ்ல ஒரு லேர்னிங் ஆப் செய்றோம். ஆனா தமிழ்லயோ இல்ல ஹிந்திலயோ படிக்கிற கிராமத்து பிள்ளைங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் யோசிக்கணும் இல்லையா? ஆமா. இல்ல, ஒரு 3D பிரிண்டட் செயற்கை கை, சூப்பர் ஐடியா. ஆனா அதோட விலை 50,000 ரூபானா உண்மையாவே தேவைப்படுற ஏழை எளிய மக்களுக்கு அது எப்படி கிடைக்கும்? அதனால உள்ளடக்கங்கிறது ஒரு ஆட் ஆன் இல்ல, உங்க கண்டுபிடிப்பு நிஜமாவே எல்லாருக்கும் சொந்தமானதான்னு டெஸ்ட் பண்றது. சரி சரி. அப்ப நம்ம ஐடியாஸ் எல்லாரையும் உள்ளடக்கினா இருக்கான்னு எப்படி பாத்துக்கிறது, எப்படி உறுதி பண்றது? சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, அணுகல் தன்மை, அதாவது ஆக்சசிபிலிட்டி. மாற்றுத்திறனாளிகள் மாதிரி வெவ்வேறு திறன்கள் இருக்கிறவங்க உங்க தீர்வை பயன்படுத்த முடியுமா? உதாரணத்துக்கு, பார்வையில்லாத மாணவர்களுக்கு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாதிரி வசதி இருக்கா? அடுத்து, கட்டுப்படியாகும் தன்மை, அஃபோர்டபிலிட்டி. தேவைப்படுறவங்களுக்கு இதோட விலை சரியா இருக்கா?
அவங்களால வாங்க முடியுமா? ஓகே. கலாச்சாரமும் முக்கியமா இருக்குமே. கண்டிப்பா. அதுதான் கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி. நம்ம தீர்வு வந்து அந்தந்த இடத்தோட பழக்க வழக்கம், மொழி, நம்பிக்கை இது எல்லாம் மதிக்கிற மாதிரி இருக்கா? கடைசியா ரொம்ப முக்கியமா ரெப்ரசன்டேஷன். யாருக்காக இதை செய்றீங்களோ அவங்க கிட்ட நேரடியா பேசுனீங்களா? இல்ல அவங்க தேவை இதுதான்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டீங்களா? ஆஹா, இது ரொம்ப முக்கியம். நம்மளாவே எதையும் அசியூம் பண்ணக்கூடாது. கரெக்ட். அவங்க பார்வையில இருந்து யோசிக்கணும். இத நம்ம ஏடிஎல் ப்ராஜெக்ட்ஸ்லயே பார்க்கலாம் இல்லையா? நிதிஷ் சில உதாரணங்கள் சொல்றாரு. ஒரு ஸ்மார்ட் டஸ்ட்பின் ப்ராஜெக்ட். பக்கத்துல போனா அதுவா திறக்கும். ஸ்கூல்ல நல்லா வேலை செஞ்சது, பரிசெல்லாம் கூட வாங்குச்சு. ஆமா. ஆனா யோசிச்சு பாருங்க, அதையே கொண்டு போய் ஒரு மார்க்கெட்லயோ இல்ல ஒரு கிராமத்திலயோ வச்சா அங்க தூசி குப்பையெல்லாம் சென்சார் மேல படிஞ்சா என்ன ஆகும்? அது வேலை செய்யாது. அதோட கரண்ட் வேணும். கரண்ட் இல்லாத இடத்துல இது எப்படி யூஸ் ஆகும்? இதுதான் உள்ளடக்க பிரச்சனை. இது எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் உள்ள தீர்வு இல்ல. அதே மாதிரி அந்த பயிர் கண்காணிக்கிற ட்ரோன். பெரிய பண்ணைகளுக்கு ஓகே. ஆனா சின்னதா 1 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிக்கு அது கட்டுப்படியாகுமா? கேள்விக்குறிதான். இல்ல அந்த ஹெல்த் மானிட்டர். ஸ்மார்ட் போன் வேணுமாமே. ஸ்மார்ட் போன் இல்லாத வயசானவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? இந்த ஐடியாஸ் எல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா நாம இந்த கேள்வியை கேட்கணும். இது யாருக்கு வேலை செய்யுது, யாருக்கு செய்யல? உள்ளடக்கத்தை ஆரம்பத்துல இருந்தே நம்ம டிசைன்ல கொண்டு வரணும். சரி. அப்போ இதை எப்படி சரி பண்றது? நம்ம ப்ராஜெக்ட்ஸை இன்னும் இன்க்ளூசிவா எல்லாரையும் சேர்க்கிற மாதிரி எப்படி மாத்துறது? சில பிராக்டிக்கல் வழிகள் இருக்கு. முதல்ல குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 5 வேற வேற மாதிரி பயனர்கள் கிட்ட பேசுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் காட்டாதீங்க. யாருக்காக செய்றீங்களோ அவங்கள தேடி போய் பேசுங்க. நிஜ பயனர்கள். ஆமா. 2வது, ஸ்கூல்ல மட்டும் டெஸ்ட் பண்ணாதீங்க. நிஜமான இடத்துல ஒரு கிராமம் இல்ல ஒரு ஏழ்மையான பகுதி அங்க போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 3வது, ரொம்ப ஃபேன்சியான ஃபீச்சர் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் வெர்ஷன், விலை குறைவான வெர்ஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க. கடைசியா தொடர்ந்து ஃபீட்பேக் கேளுங்க. தப்பா செஞ்சா மாத்திக்க தயங்காதீங்க. சூப்பர். மாணவர்களே, உங்களுக்காக ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி சொல்லலாமா? உங்க தீர்வு இன்டர்நெட் இல்லாம வேலை செய்யுமா? மாற்றுத்திறனாளி மாணவர் யூஸ் பண்ண முடியுமா? உங்க ஊரு மொழியில அத பத்தி விளக்க முடியுமா? அதோட விலை ஒரு மாச வீட்டு செலவு விட கம்மியா? இந்த கேள்விகளை நீங்க கேட்டு பார்க்கணும். ஆமா. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சிந்தனை சவால். நீங்க செஞ்ச இல்ல பார்த்த ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. யோசிச்சு பாருங்க, அதுல யார் யார் பெனிஃபிட் ஆனாங்க, யார் அதுல இருந்து விடுபட்டாங்க, அது எப்படி மாத்தினா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். யோசிங்க. அருமை. சரி, இப்போ உள்ளடக்கம் எவ்வளவு முக்கியம்னு நல்லா புரிஞ்சது. ஆனா எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு தீர்வு செஞ்சுட்டோம். ஆனா அது நிஜத்துல சரியா வேலை செய்யலன்னா அங்கதான் செயல்திறன், அதாவது எஃபெக்டிவ்னஸ் வருது. கரெக்டா? மிகச்சரியா சொன்னீங்க. உங்க ப்ராஜெக்ட் ரொம்ப எத்திக்கலா இருக்கலாம், எல்லாரையும் உள்ளடக்கினதா இருக்கலாம். ஆனா கடைசி டெஸ்ட் என்னன்னா, இது நிஜமாவே களத்துல வேலை செய்யுதா? அதுதான் செயல்திறன். இது வெறும் ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல பார்க்க அழகா இருக்கிறத விட முக்கியம், மக்களோட வாழ்க்கையில ஒரு உண்மையான கண்ணுக்கு தெரியற மாற்றத்தை ஏற்படுத்துறது. ஓ, அதாவது வெறும் வாவ் சூப்பர் ஐடியான்னு சொல்றதோட நிக்காம, வாவ் இது நிஜமாவே வேலை செய்து என் வாழ்க்கைய மாத்திருக்கு அப்படின்னு யூசர்ஸ் சொல்ல வைக்கணும். அதேதான், கரெக்ட். செயல்திறன் சில முக்கியமான கேள்விகளை கேட்கும். இது நடைமுறைக்கு ஏத்ததா? பிராக்டிகாலிட்டி. நிஜமான சூழல், வெயில், தூசி, குறைஞ்ச வசதி இதெல்லாம் தாங்குமா? பயன்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கா? யூசபிலிட்டி. இதுக்காக ஒரு பெரிய ட்ரைனிங் எல்லாம் தேவையா? இல்ல சுலபமா கத்துக்க முடியுமா? நம்பகமானதா? ரிலையபிலிட்டி. இன்னைக்கு வேலை செய்யற மாதிரி நாளைக்கும் வேலை செய்யுமா? இல்ல அடிக்கடி ரிப்பேர் ஆகுமா? நீங்க சொன்ன அந்த உதாரணம் ஞாபகம் வருது. லேப்ல 99% கிருமியை நீக்கிற வாட்டர் ஃபில்டர். ஆனா கரண்டே இல்லாத கிராமத்துக்கு அது எப்படி பயனுள்ளதா இருக்கும்? சுத்தமா இல்ல. இன்னொரு ஏடிஎல் உதாரணம் பார்க்கலாம். ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம். சென்சார் வச்சு மண்ணுல ஈரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தண்ணி பாய்ச்சறது. ஸ்கூல்ல செஞ்சு காட்டும்போது தண்ணியை சேமிச்சது, நல்ல வேலை செஞ்சது. சரி, செயல்திறன் கோணத்துல இது ஒரு வெற்றி மாதிரி தெரியுது. ஆனா நிஜமா ஒரு விவசாய நிலத்துல இதை வைக்கும்போது அந்த விவசாயிக்கு இதை மெயின்டைன் பண்ண தெரியுமா? டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லாம எப்படி சமாளிப்பாங்க? ஒரு சென்சார் ரிப்பேர் ஆனா என்ன பண்ணுவாங்க? இது நடைமுறை சாத்தியம், பிராக்டிகாலிட்டி, நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி பத்தின கேள்விகளை எழுப்புது. புரியுது. அதே மாதிரி அந்த குப்பையை பிரிக்கிற டஸ்ட்பின் லேபுக்குள்ள ஓகே. ஆனா வெளியில வச்சா மழையும் தூசியும் பட்டு சென்சார் போயிடாதா? போக வாய்ப்பு இருக்கு. சூப்பர் குவிசஸ் இருக்கலாம். ஆனா போன் பேட்டரிய ரொம்ப வேகமா காலி பண்ணுச்சுன்னா பசங்க அதை யூஸ் பண்ணுவாங்களா? மாட்டாங்க.
சோ இதெல்லாம் தோல்விகள்னு நினைக்க வேண்டாம். ஆனா இது நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, செயல்திறனுங்கிறது முதல் தடவையிலேயே சரியா வரதில்ல. அது திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணி கத்துக்கிட்டு இன்னும் பெட்டரா மாத்துற ஒரு ப்ராசஸ். நிலைத்தன்மை, அதாவது என்டியூரன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம தீர்வுகளை எப்படி உண்மையிலே பயனுள்ளதா எஃபெக்டிவா மாத்துறது? முதல்ல களத்துல நிஜமான சூழல்ல எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டெஸ்ட் பண்ணுங்க. லேப் ரிசல்ட் மட்டும் பத்தாது. ரெண்டாவது, முடிஞ்ச வரை சிம்பிளா வைங்க. சில சமயம் ரொம்ப சிம்பிளான தீர்வு தான் சூப்பரா வேலை செய்யும். ஃபேன்சி டெக்னாலஜியை விட பிராக்டிகாலிட்டி முக்கியம். சரி. மூணாவது, உண்மையான பயனர்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி அதுக்கேத்த மாதிரி உங்க டிசைனை மாத்தி அமைங்க. திருத்தி செய்ய தயங்காதீங்க. இட்டரேட். நாலாவது, பராமரிப்பை பத்தி யோசிங்க. நீங்க ப்ராஜெக்ட் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அதை யார் பார்த்துப்பா, அதுக்கு என்ன தேவைப்படும்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி மாணவர்களே, உங்களுக்கான செயல்திறன் செக்லிஸ்ட் இதோ. உங்க தீர்வு லேபுக்கு வெளியே வேலை செய்தா, உங்க பயனர் இதை ஈஸியா ஏத்துக்க முடியுமா, இது பிரச்சனைய வேரோட தீர்க்குதா இல்ல மேலோட்டமா சரி பண்ணுதா, ரொம்ப நாளைக்கு இதை எப்படி வேலை செய்யும்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு ஒரு நல்ல கதை இருக்கு. ஒரு டீம் ரொம்ப விலை குறைவான ஏர் பியூரிஃபயர் ஒன்று செஞ்சாங்க. கார்ட்போர்ட் பாக்ஸு, ஹெப்பா ஃபில்டர் இதெல்லாம் வச்சு கிளாஸ் ரூம்ல நல்ல வேலை செஞ்சது. ஓ, ஆனா அதையே கொண்டு போய் ஒரு நெரிசலான ஒரே தூசியா இருக்கிற இடத்துல டெஸ்ட் பண்ணப்போ 2 நாள்லே ஃபில்டர் அடைச்சுக்கிச்சு. உடனே அவங்க யோசிச்சாங்க என்ன பண்ணலான்னு. ஒரு சிம்பிள் ஐடியா, அந்த ஹெப்பா ஃபில்டருக்கு மேல ஈஸியா கலட்டி கழுவி திரும்ப மாட்டிக்கிற மாதிரி ஒரு மெஷ் ஃபில்டர் சேர்த்தாங்க. ஆஹா, சின்ன மாற்றம் தான், ஆனா பெரிய வித்தியாசம். ஆமா, இது அந்த ஏர் பியூரிஃபயரை ரொம்ப பிராக்டிக்கலா ரொம்ப எஃபெக்டிவா மாத்திருச்சு. இதுதான் நிஜ உலக பிரச்சனைக்கு தீர்வு காண்றது. சூப்பர் உதாரணம். சரி, இப்போ இந்த உள்ளடக்கம் செயல்திறன் ரெண்டையும் சேர்த்து பார்க்குற மாதிரி சில உலக அளவுல நடந்த விஷயங்களை பார்க்கலாமா? டாக்டர் வர்கீஸ் குரியன், அப்புறம் நம்ம இந்தியாவோட வெண்மை புரட்சி. அது ஒரு அற்புதமான உதாரணம். உள்ளடக்கம்னு பாத்தீங்கன்னா இது வெறும் பெரிய பண்ணைகளுக்கு மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான சின்ன கிராமத்து விவசாயிகள், முக்கியமா பெண்கள், அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. உண்மையிலே இது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு முயற்சி. செயல்திறன் செயல்திறன்னு பார்த்தா பால் உற்பத்திய பல மடங்கு பெருக்கி இந்தியாவை தன்னிறைவு அடைய வச்சு வறுமையை குறைச்சு ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துச்சு. சோ செயல்திறன்ல இது ஒரு மாபெரும் வெற்றி. இதிலிருந்து பாடம், உள்ளடக்கம் பிளஸ் செயல்திறன் சேர்ந்தா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சரி, இன்னொரு பக்கம் எலான் மஸ்க், டெஸ்லா. டெஸ்லா எலக்ட்ரிக் கார்ஸை பிரபலப்படுத்தினதுல ஒரு பெரிய பங்கு வகிச்சது. செயல்திறன் கோணத்துல பார்த்தா இது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு புரட்சியே செஞ்சது. ஈவி அடாப்ஷனை வேகப்படுத்துச்சு. உண்மைதான், ஆனா உள்ளடக்கம் அங்கதான் கொஞ்சம் யோசிக்கணும். டெஸ்லா கார்ஸ் என்னைக்கும் ரொம்ப விலை அதிகம். ஆரம்பத்துல ரொம்ப வசதியானவங்க மட்டும்தான் வாங்க முடிஞ்சது. சோ செயல்திறன்ல பெரிய வெற்றி அடைஞ்சாலும் உள்ளடக்கத்துல ஒரு இடைவெளி இருந்துச்சு. புரியுது. டெக்னாலஜி உலகத்துல கூகுள் மாதிரி பெரிய கம்பெனிகளோட ஏஐ கருவிகள்ல கூட சில சமயம் பயஸ், அதாவது ஒரு பாரப்பு நிலை இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, அது நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சில பழைய ஏஐ சிஸ்டம்ஸ் கருப்பான தோல் நிறம் கொண்டவங்களோட முகங்களை சரியா அடையாளம் காண சிரமப்பட்டுச்சு. இது ஒரு தெளிவான உள்ளடக்க பிரச்சனை. ஏஐ எல்லாருக்குமா இல்லையாங்கிற கேள்வியை எழுப்புது. டெக்னிக்கலா அது வேலை செஞ்சாலும் சிலர் அதை விட்டுட்டு போனா அதோட செயல்திறனே கேள்விக்குறிதான். சோ பாடம் என்னன்னா, டெக்னாலஜி உள்பட எதை செஞ்சாலும் அது எல்லாரையும் மனசுல வச்சு டிசைன் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். கரெக்ட். இப்போ நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸை ஸ்கூலை தாண்டி இன்னும் பெரிய அளவுல கொண்டு போகணும்னு நினைச்சா அங்க என்ன நடக்கும்? சவால்கள் இன்னும் அதிகமாகுமா? நிச்சயமா அதிகமாகும். ஒரு 10 பேருக்கு வேலை செஞ்சது அப்படியே ஒரு 10,000 பேருக்கு வேலை செய்யாது. உங்க ஐடியா வளரும்போது உங்க பொறுப்பும் வளருது. அப்போ உள்ளடக்கம் இன்னும் முக்கியமானதா ஆகுது. வேற வேற ஊரு, வேற வேற மொழி பேசுறவங்க, வேற வேற பொருளாதார நிலைமையில இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் எப்படி போய் சேர்றது? விலை எல்லாருக்கும் கட்டுப்படி ஆகுமா? ஒரு சோலார் ஃபேன் ப்ராஜெக்ட் பத்தி சொன்னீங்களே, அது நிறைய கிராமங்களுக்கு கொண்டு போன மாணவர்கள் எல்லா ஸ்கூலாலேயும் நிறைய யூனிட் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு புத்திசாலித்தனமான தீர்வு கண்டுபிடிச்சாங்க. ஷேர்ட் கம்யூனிட்டி ஃபேன்ஸ். அதாவது சில ஃபேன்ஸ் மட்டும் வாங்கி ஸ்கூல்லையோ இல்ல சமூக மையத்திலையும் வச்சு ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு அட்டவணை போட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளான, பிராக்டிக்கலான, எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு தீர்வு. சூப்பர் ஐடியா. அதே மாதிரி செயல்திறன்லயும் பெரிய சவால்கள் வருமே. ஒரு இடத்துல வேலை செஞ்ச கருவி வேற மாதிரி வெதர்ல, வேற மாதிரி யூசேஜ்ல தாக்கு பிடிக்குமா? மெயின்டெனன்ஸ் யார் பார்த்துப்பாங்க? ஆமா, அது ரொம்ப முக்கியம். உங்க வாட்டர் ஃபில்டர் சுத்தமான தண்ணீர்ல நல்லா வேலை செய்யலாம்.
ஆனா ஒரே சேறு கலந்த தண்ணில யூஸ் பண்ணா அடைச்சுக்கும். அதனால நிஜ உலகத்துல டெஸ்ட் பண்றது, ஃபீட்பேக் கேட்கறது, திரும்ப டிசைன் பண்றது, ரீடிசைன், இதெல்லாம் நீங்க ஸ்கேல் அப் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நிதிஷ் கார்க் சொல்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எல்லாரையும் உள்ளடக்கினதாவும் நிஜ உலகத்துல பயனுள்ளதாவும் இல்லைன்னா அது ஒரு முழுமையான ப்ராஜெக்டே இல்ல. வெறும் ஐடியா மட்டும் பத்தாது, அதோட தாக்கம் தான் முக்கியம். அதுதான் உங்களுக்கான செய்தி, இளம் மாற்றம் உருவாக்குவர்களே. நீங்க டிசைன் பண்ணும்போது பொறுப்போட செய்யுங்க. யார் இதுல விடுபட்டு போகலான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. யதார்த்தமா டெஸ்ட் பண்ணுங்க. லேபுக்கு வெளியே நிஜமான இடத்துல இது வேலை செய்யுதான்னு பாருங்க. எல்லாருக்காகவும் உருவாக்குங்க. ஏன்னா உண்மையான புதுமைங்கிறது அது பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்கிறதுல இல்ல, அது எத்தனை பேருடைய வாழ்க்கையை தொடுதுங்கிறதுல தான் இருக்கு. அருமையா சொன்னீங்க. டெக்னாலஜி உங்களுக்கு சிறகுகள் கொடுக்கலாம், ஆனா உள்ளடக்கமும் செயல்திறனும் தான் நீங்க உண்மையிலேயே உயர பறக்கிறதுக்கும் ஒரு நீடித்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கும் மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுக்கும் தேவையான வலிமையை கொடுக்கும். அதனால உங்க அடுத்த இன்னோவேஷன் ஐடியால இந்த கேள்விகளை மறக்காதீங்க. இது யாருக்காக? இது எல்லாயும் போய் சேருதா? இது நிஜமாவே வேலை செய்யுமா? ஆமா. இப்போ உங்களுக்கான இறுதி சிந்தனை. உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ல ஆரம்பத்திலிருந்தே இந்த உள்ளடக்கத்தையும் செயல்திறனையும் எப்படி ஒன்னா சேர்த்து யோசிப்பீங்க? உங்க தீர்வு வெறும் ஒரு கூல் ஐடியாவா மட்டும் இல்லாம நிஜமான தாக்கத்தை ஏற்படுத்துற ஒன்னா மாறுறத எப்படி உறுதி செய்வீங்க? யோசிங்க, செயல்படுங்க. இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.